லேர்னிங் லெவலில் என்ன சொல்றாங்கன்னா, அன்பிளான்டா எந்த லீவும் எடுக்காதீங்கன்னு சொல்றாங்க. ஸோ அன்பிளான் லீவ்னா எக்ஸப்ட் சிக் லீவ் இல்லை எமர்ஜென்சி லீவ் இது இல்லாம நமக்கு ஒரு லீவ் எடுக்கிறோம்னா அது பிளான்டு லீவா எடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அன்பிளான் லீவா எடுக்கிறது மூலயமா அன்னைக்கு பிளான் பண்ணியிருக்க கமிட்டட் நம்பர் மூவ் ஆகாம போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம பண்ண வேண்டிய ஒர்க்கை இன்னொருத்தங்க அன்னைக்கு பண்ண வேண்டியிருக்கு. அதே நம்ம பிளான் பண்ணி ஒரு 1 மந்த், ஒரு 10 days 15 days முன்னாடி அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றது மூலயமா மேனேஜ்மெண்ட் நம்மளோட கஸ்டமர் கிட்ட அதை இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லைன்னா அன்னைக்கு அடிஷ்னலா ஒரு யூசரை ஒர்க் பண்ண வைப்பாங்க. ஸோ இப்படி பண்றது மூலயமா அவங்களுக்கு ஒர்க் ஈஸி ஆயிடும். ஆல்ரெடி அவங்களே மல்டி டாஸ்கிங்ல இருக்கும்போது நீங்க சடனா இன்னைக்கு என்னால ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது ஆல்ரெடி இருக்கிறவங்க ரெகுலர் டாஸ்கை முடிக்கிறதுக்கே கஷ்டப்படும் போது உங்களோட ஒர்க்கையும் ஷேர் பண்ணி அடுத்தவங்க பண்ணும்போது அவங்களுக்கு எல்லாருக்குமே அது ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டட் சுச்சுவேஷனை உருவாக்கும். ஸோ அந்த டீமும் சஃபர் ஆகும், உங்களோட சூப்பர்வைசரும் சஃபர் ஆவாங்க. ஸோ இதை அவாய்ட் பண்றதுக்கு நீங்க பிளான் பண்ணி ப்ரொஃபஷனலா நீங்க லீவ் எடுத்தீங்கன்னா உங்களை ஒரு ப்ரொஃபஷனல்னு கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா உங்களோட லீவ் 90% பிளான்டு லீவா இருக்கணும். ஸோ உங்களோட லீவை ப்ரையரா உங்க சூப்பர்வைசருக்கு இன்ஃபார்ம் பண்ணும்போது உங்களோட ப்ரொஃபஷனல் பிஹேவியரா அவங்க நோட்டீஸ் பண்ணி உங்களை ஐடென்டிஃபை பண்ணி ஒரு பொட்டன்ஷியல் கேண்டிடேட்டா அவங்க கன்சிடர் பண்ணி நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க.